ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு கிளாரிட்டி கிளாஸஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மார்ச் மந்த் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்ச்ல ரெண்டு இருக்கு. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, தாழ்த்தி பேசக்கூடாது. ஸோ ஜீரோ டிஸ்கிரிமினேஷன். இதுக்கு ஹிண்ட் என்ன அப்படின்னா, வந்து யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்ச் ஃபாஸ்ட் போறாங்க. மார்ச் மந்த் மார்ச் ஃபாஸ்ட் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே யாரையுமே நீங்க பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஸோ தீம் வந்து பீப்புள் ஃபர்ஸ்ட், பீப்புள்காக, பீப்புள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே. இதுவும் அதேதான். சிவில் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க யூனிஃபார்ம் நான் வச்சு இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்க வந்து மார்ச் பாஸ்ட் போறாங்க கூட சேர்ந்து எல்லா பீப்புள்ஸ் கூட. ஸோ சிவில் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் போறாங்க. அண்ட் தேர்ட் மார்ச் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. இதுக்கு என்ன இருக்குன்னா, அந்த டபிள்யூ இருக்குல்ல, அதை அப்படியே திருப்பி இப்படி போட்டோம்னா 3 மாதிரி ஒரு சைட்ல. ஸோ 3ன்றது தேர்டு, இன்னொரு 3 வந்து மார்ச் மந்த், தேர்ட் மந்த்ல மார்ச், அதனால 3 ஓகே. அண்ட் 3 4 2 நாள் வந்து ஹோலி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹோலி ஃபெஸ்டிவல் வந்து எல்லா வருஷமும் இதே டேட் வராது. அது வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கும் போது செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2026ல வந்து 3 and 4 மார்ச்ல வருது. மார்ச் மந்த் தான் மோஸ்ட்லி வரும் ஹோலி ஃபெஸ்டிவல். ஹோலின்றது எல்லாம் தெரியும், கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல், ஜாய், யூனிட்டிக்காக செலிப்ரேட் பண்றது. அண்ட் 4th மார்ச் நேஷனல் சேஃப்டி டே. இந்தியாவில் மட்டும் நேஷனல்னா நான் இந்தியா லெவல்ல செலிப்ரேட் பண்ற ஒரு டே. ஓகே. ஸோ 4 மார்ச் இதை எப்படி ஈஸியா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, 4 பேர் நல்லா இருக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ 4 மார்ச் மந்த் நான் வச்சுக்கோங்க, நேஷனல் சேஃப்டி டே. ஓகே. மார்ச் மந்த் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா 4 பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காக மார்ச் ஃபர்ஸ்ட் போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து இதுக்கு தீம் வந்து என்கேஜ், எஜுகேட் அண்ட் எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி. அவ்வளோ சேஃப்டிக்காக சேஃப்டி தீம் வந்துச்சு. அவ்வளோ. அடுத்து இன்டர்நேஷனல் டே ஃபார் டிஸ்ஆர்மெண்ட் அண்ட் நான் ப்ரோலிஃபரேஷன் அவேர்னஸ். ஓகே. ஸோ இன்டர்நேஷனல் டிஸ்ஆர்மெண்ட் டே அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோடது. அவங்க வந்து எவ்ரி இயர் இதை வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ டிஸ்ஆர்மெண்ட் அப்படின்னா மிலிட்ரியில இருக்க வெப்பன்ஸ் வந்து குறைக்கிறது, ரெடியூஸ் பண்ணணும். வெப்பன்ஸ் ஆர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், நான் ப்ரோலிஃபரேஷன் அவேர்னஸ்மே சேம் அதேதான். லைக் நிறைய நியூக்ளியர் பவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, நிறைய வெப்பன்ஸ் இது கிரியேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. ஓகே. ஸோ 5 மார்ச் இது யுனைடெட் நேஷன் வருது. 8 மார்ச் ஆஸ் வி நோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. தீம் வந்து ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ உமன்ஸ் டேனால உமன் அண்ட் கேர்ள் வந்து அதை பேசி நான் வச்சுக்கணும். அண்ட் 10 மார்ச் சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே. சிஐஎஸ்எஃப் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகே. அவங்கள வந்து ஹானர் பண்ற விதம்னா இந்த டே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ 10 மார்ச். அண்ட் 12 மார்ச் வேர்ல்ட் கிட்னி டே. ஓகே. ஸோ இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் எத்தனை கிட்னி இருக்கு? 2 கிட்னி இருக்கா? அதுல ஒண்ணு இருந்தாலே வி கேன் சர்வ் இட். ஸோ அப்ப இது அப்படியே 12 மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். ஸோ 12 கிட்னி வந்து எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் போறாங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ 12 மார்ச் கிட்னி. இதோட தீம் வந்து கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல் கேரிங் பீப்புள் அண்ட் ப்ரொடெக்டிங் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்னி தானே, அது கிட்னியே வந்துடும். ஹெல்த் ஃபார் ஆல் கேரிங் பீப்புள் எல்லாருக்கும். அண்ட் 12 மார்ச் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், தண்டி மார்ச்சோட ஆனிவர்சரி. ஓகேவா? 12 மார்ச்ன்றது தண்டி மார்ச் தாண்டி ஆரம்பிக்கும் போது, ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த டேட். ஓகேவா? எண்ட் ஆகும் போது எந்த டேட்ல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சால்ட் மார்ச், காந்தியோட, மகாத்மா காந்தியோட சால்ட் மார்ச். அண்ட் 14 மார்ச் வந்து பை டே. அது இன்னொன்னு இருக்கு, இன்டர்நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே. ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? ஸோ பை அப்படின்றதுக்கு வேல்யூ என்ன? பையோட வேல்யூ வந்து 3.14 அப்படின்னு சொல்லுவோம். 3.14. ஸோ இப்போ 14 அப்படின்றது தான் வந்து
14 டேட் வந்துச்சா. அண்ட் 3ன்றது மந்த், மார்ச் மந்த். அவ்வளவுதான். 3.14 வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பை வேல்யூ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு. ஓகே, ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா சூப்பர். இன்டர்நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே. அடுத்து 15 மார்ச்லயே 2 இருக்கு. வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அண்ட் இன்டர்நேஷனல் டே ஃபார் ஆக்ஷன் ஃபார் ரிவர். ஓகே, கன்சியூமர் ரைட்ஸ் டேக்கு வந்து ஓகே இப்போ வந்து கன்சியூமர்ஸ்லாம் கடைக்கு போயிட்டு ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறாங்க. ஓகேவா, ரிவர்ல வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு லேபிள்ல. நார்மலா நமக்கு வாட்டர்ல எவ்வளவு பீஸ் வாட்டர் பாட்டில் 10 ரூபாவா, அவங்க வந்து 15 ரூபான்னு எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் போட்டு விற்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து கன்சியூமர்ஸ் எல்லாம் மார்ச் பாஸ் போறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இப்ப என்னது ஹிண்ட் 15 rupees. அதான் 15 மார்ச் கன்சியூமர்ஸ் எல்லாம் வந்து போராட்டம் பண்ற சொல்லிட்டு ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மார்ச் பாஸ் போனாங்க. இன்னொன்னு வந்து அவங்க வாட்டர் எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க, அந்த 15 ரூபா விற்கிற வாட்டர் ரிவர் வாட்டரா இருக்கும். அந்த தீம் வந்து ஃபார் சேஃப் ப்ராடக்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் கன்சியூமர்ஸ். ப்ராடக்ட் சேஃபா இருக்கணும், ரிவர் வாட்டர் அப்படியே திருந்துறாங்க பியூரிஃபை பண்ணாம. ஸோ அதெல்லாம் வச்சுக்கணும். ஓகேவா, அதெல்லாம் ஹிண்ட் தான். அண்ட் 16 மார்ச் நேஷனல் வேக்சினேஷன் டே. ஓகே, அதுக்கு தீம் வந்து இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் ஹியூமன்லி பாசிபிள். எல்லாருக்கும் இம்யூனைசேஷன் பண்றது இட்ஸ் பாசிபிள். ஓகே, 16 ஸ்வீட் 16 அப்பதானே, அப்ப அவங்களை கூட்டிட்டு போயிட்டு வேக்சினேஷன் போட்டு விட்டுறாங்க. ஓகே, ஸோ ஸ்வீட் 16 என்ன பண்றாங்க, வேக்சினேஷன் போட்டு விடுறாங்க. பசங்க எல்லாம் கடுப்பாயிட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் மந்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஹிண்ட் சொல்றேன். ஓகேவா, எல்லாருக்குமே ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான். ஓகே, நீங்க ஹிண்ட்ல ஒரு வாட்டி படிச்சுட்டீங்கன்னா திரும்ப 7 daysக்கு ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்க அதை ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம எல்லாம் ஹியூமன் தான், படிச்ச 1 செகண்ட்க்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரிவிஷன் தான் மஸ்ட். 7 daysக்கு ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு பிரைமரி மெமரியில ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க ரிவிஷன் பண்ண அப்படி பண்ணலன்னா நமக்கு அது வந்து ஷார்ட் டைம் மெமரியா தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஹிண்ட் வந்து இப்ப கேட்கும் போது டக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1 day 2 daysக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா, அவ்வளவுதான். ரிவைஸ் பண்ணும்போது டைம் கொஞ்சம் கம்மியா தான் கன்சியூம் ஆகும். டக்கு ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ 20 மார்ச் அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ். அதுக்கு தீம் கேரிங் அண்ட் ஷேரிங். ஓகே ஓகே, இதுக்கு ஹிண்ட் 20 மார்ச்ல தான் வந்து லைக் 20ல கரெக்டா 20 ஆகும்போது நம்ம காலேஜ் ஃபைனல் இயர்ல இருக்கும். ஓகேவா, சோ அப்போ ஃபைனல் இயர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்போம். அதே இன்னொன்னு வந்து ஸ்பேரோ, வேர்ல்ட் ஸ்பேரோ டே. அதெல்லாம் பறந்துட்டு ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நம்ம தான் வந்து சீனியர்ஸ் சுத்துவோம்ல. ஸோ ஸ்பேரோ ஜாலியா சுத்திட்டு இருப்போம். பேர்ட்ன்றதால நான் ரிலேட் பண்ணி சொல்றேன். 20 மார்ச் அண்ட் கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் 21 மார்ச் இதுல மொத்தம் 3 இருக்கு. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட், வேர்ல்டு போயட்ரி டே அண்ட் வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரம் டே. ஸோ டவுன் சிண்ட்ரம்ன்றது ஜெனட்டிக் கண்டிஷன். அதுல இருக்க பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா லைக் இன்டெலெக்சுவல் விசிபிளா இருப்பாங்க அண்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்களுக்கு. இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் இருக்கும். 21 குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா காப்பி ஒண்ணு இருக்கும். யூஸ்வலா 2 காப்பி இருக்கணும், ஆனா அவங்களுக்கு அது பதிலா 3 காப்பீஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். ஓகேவா, ஸோ தட்ஸ் வை அவங்க அப்படி இருக்காங்க. இது வந்து ரேர் தான். ஓகேவா, ஸோ இவங்களுக்கு 21 குரோமோசோம் இருக்கும்னு சொன்னோமா, எக்ஸ்ட்ரா காப்பி இருக்குமா. ஸோ 21 அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுல இருந்து ரிலேட் பண்ணி மீதி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 21 குரோமோசோம்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், 21 மார்ச் வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரம் டே வந்துருச்சா. இப்போ டவுன் சிண்ட்ரம் பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபாரஸ்ட பார்த்து பாட்டு பாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது லைக் இமேஜின் பண்ணி பாருங்க. டவுன் சிண்ட்ரம் பீப்புள் ஃபேஸ் கட் ஞாபகம் இல்லைன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எல்லா ஃபேஸுமே ஓரளவுக்கு சிமிலரா இருப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு தீம் வந்து ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ். போயட்ரிக்கு வந்து போயட்ரி ஆஸ் அ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன். பாட்டு பண்ணா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, அண்ட் டவுன் சிண்ட்ரமுக்கான தீம் வந்து டுகெதர் அகேன்ஸ்ட் லோன்லினஸ். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் 22 மார்ச் வந்து
வேர்ல்ட் வாட்டர் டே. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது 2026 தீம் பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஓகே, 24 மார்ச் வேர்ல்ட் tuberculosis day. Yes, we can end tuberculosis. Okay, இது நல்லா இருக்கும், ஈஸி தான். டிபியோட ஃபுல் ஃபார்ம் தான் என்னோட tuberculosis. ஸோ இதோட ஷார்ட்கட் என்னன்னா 24 hours மார்ச் பாஸ்ட் போறாங்க டிபி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா 24 hours சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க, அதனால அப்படி டிபி வந்துருச்சு. எனிதிங். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் 27 மார்ச் World Theatre Day, and the theme Theatre and a Culture of Peace. Okay, and 26 March இது வந்து மேல வந்திருக்கணும், ஆர்டர் மாறிச்சு. ராம் நவமி ஹிந்து மந்த் ஆஃப் சைத்ரா. இது கேட்பாங்க, ராம் நவமி ஹிந்து மந்த்ல எந்த மந்த் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைத்ரா. அண்ட் இது ஏன் செலிப்ரேட் பண்றோம்? ராம் கடவுளுக்காக பர்த் ஆனிவர்சரிக்கு செலிப்ரேட் பண்றோம். அண்ட் 31 மார்ச் எண்ட்ல மகாவீர் ஜெயந்தி. அண்ட் இது வந்து லார்ட் மகாவீரோட பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றது. மார்ச் மந்த் முடிஞ்சு. இப்ப குவிஸ் பார்க்கலாம். So the quiz number 1 is, which day spread awareness about tuberculosis? எவ்வளவு நேரம்? Yes, very good guess. 24 bar. சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. Okay, so 24 March. World Water Day is observed on, yes, 22 March. And World Consumer Rights Day is observed on which day? Yes, 15 March. Right, next. Pi Day is celebrated on, pi oda value யோசிச்சு பாருங்க வந்து. Yes, very good. 14 March. And World Wildlife Day is observed on which day? Yes, இதுக்கும் நம்பர் ஃபோன் சூப்பரா வச்சுக்கணும். Very good. 3 இந்த W எப்படி 3 போட்டா வரும் சொன்னா. That's it. Thank you for watching. Do subscribe for more videos. Bye bye.